அம்மா, தமிழ் நியூ இயர் வருது. இந்த வருஷ பிறப்புக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு சும்மா சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஆனா பண்றதுதான் பெரிய விஷயம். நீ வந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரு. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பா. உன்னோட வியூ பாயிண்ட், நீ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற, அண்ட் இந்த வருஷத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன தெய்வத்தெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு உன்னோட வியூ பாயிண்ட். ஓகே, சிம்பிளா கொஸ்டின் கேட்கறேன்னு ஆரம்பிச்சுட்டு நீ பெரிய கொஸ்டினே கேட்டிருக்க. என்ன டீட்டெயிலாக சொல்லுன்னு சொன்னேன். இப்போ நீ டீட்டெயில்டாக அப்படியே கொஞ்சமாக வச்சுட்ட அப்படின்னு. ரைட். இப்போ விஸ்வாவசு வருஷம் முடிஞ்சிருக்கு, பராபவ வருஷம் பிறக்க போகிறது. நம்மளோட தமிழ் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 60 வருஷம். அதில் வந்து இந்த 40வது வருஷம் வந்து பராபவ வருஷம்னு ஏப்ரல் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது பிறக்கிறது இந்த வருஷம் இல்லையா. இந்த பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். அதாவது சித்திரை, மேஷம், வைகாசி, ரிஷபம், நிமிதனம், ஆடி, கடகம்னு இந்த தமிழ் மாதங்கள்ல பார்த்தோம்னா சூரியன் வந்து மேஷ ராசியில அந்த சித்திரை மாசத்துல பிரவேசிக்கிற அந்த மாதத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த பிரவேசிக்கிற முதல் நாள் அந்த மாதத்தை தான் நம்ம வந்து அந்த முதல் நாளை வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரிதான் மற்ற கணக்குப்படி நம்ம யுகாதியும் தமிழ் வருஷம் பரப்ப கொஞ்சம் அப்படியே ஒரு 10-15 நாள் டிஃபரன்ஸ்ல வந்து வரும். அது மார்ச் எண்ட்ல வரும். அண்ட் நம்மளது வந்து சைத்திர மாசம்ங்கிறது வந்து இந்த சித்திரை மாசம் அப்படின்னு சொல்ற கொஞ்சம் தள்ளி விழுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பூஜையே மெயினா எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, பஞ்சாங்கம்னு சொல்ற பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு இந்த கால கணிப்பு இருக்கு இல்லையா. ஒரு மாசமும் என்ன விசேஷம் நடக்க போகுது, எப்படி நடக்க போறது, எங்க நடக்க போறது, சூரிய கிரகணம் எப்ப, சந்திர கிரகணம் எப்ப அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு உண்டான மொத்தம் இந்த 12 மாசத்துக்கு உண்டான மொத்த கணக்குகள் எல்லாமே நம்ம வந்து எந்த ஒரு கணக்கு இல்லாம நம்ம மூதாதையர்கள் வந்து முன்னாடியே அழகழகா அந்த கால கெடுக்குள்ள அதுக்குள்ள என்னெல்லாம் வரணுங்கிறத அழகா கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து ரொம்ப 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 சிறப்பு. அதாவது பொதுவா வந்து அந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு விரதமா இருந்தாலும் சரி, ஒரு பூஜையா இருந்தாலும் அதுக்கு உண்டான அந்த எந்த முகூர்த்தத்துக்கு வந்து நம்ம பண்ண போறோமோ அதுக்கு படம் வச்சு, இல்லை நம்ம கிட்ட இருக்கிற இப்போதான் நிறைய பேர் சிலை வழிபாடெல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரிலாம் வச்சு அவளோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் பண்றா. ஆனா அந்த தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலங்காலமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போதும் போலதான் அன்னைக்கு வந்து வாசல்ல மாக்கோலம் போடுறது அப்படிங்கிறது, மாவிளை கட்டி தோரணம் கட்டி வீட்டை வந்து மங்களகரமா, அப்புறம் வந்து அந்த அலங்கரிக்கிறதுன்னு ஒரு பக்கம், அப்புறம் நிலவாசல் படிக்க வந்து எப்போதும் மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கேயும் பூ வச்சு அதை லட்சுமிகரமா அப்படியே நம்ம உள்ள எடுத்துன்னு வருவோம். அதே மாதிரி சுவாமி இடம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து முத நாளே ஆரம்பிச்சிடணும். முத நாளே என்ன பண்ணுவா அப்படின்னா, எங்க அம்மா எல்லாம் வந்து அதுல வந்து எங்க அம்மா அந்த தமிழ் வருஷத்து பிறப்புக்குன்னு அந்த அந்த இந்த பூஜை அறையை செட் பண்றது அப்படின்னு சொன்னா இன்னைக்குமே கண்ணால் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பசுமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லணும். முத நாளே என்ன பண்ணிடுவா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வருஷ பருப்புக்கு உண்டான விஷயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய காய்கறிகள் புதுசு புதுசா காய்கறி வருவோம் இல்லையா. எல்லா காய்கறிலேருந்தும் அழகா கொஞ்சத்தை எடுத்து வைப்பா. வெத்தலை, பழம், பக்கு, பழம், பூவு, தேங்காய் இது எல்லாத்தோடையும் வச்சுட்டு, எஸ்பெஷலி வந்து அன்னைக்கு என்ன அப்படின்னா வேப்பம்பூ, கசப்புக்கு அப்படின்னு சொல்றது, அதே மாதிரி மாங்காய், அதே மாதிரி பழ வகைகள் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அன்னைக்கு வந்து இந்த கலசம் வச்சு அந்த மாதிரிலாம் பூஜை பண்ற வழக்கமும் கிடையாது. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, நடுவில் வந்து ஒரு கண்ணாடி வச்சிருவா. இந்த கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, புது காயின், அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்குமே புது 5 ரூபா காயின் 10 ரூபா காயின்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னே புது இது வந்து அதே மாதிரி புது நோட்டு, ரூபா நோட்டு, இது எல்லாத்தையும் வச்சிருவா. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அதாவது முதல் நாள் நைட்டே இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட வேண்டியது. மறுநாள் நம்ம கண்ணை முழிச்சு நம்ம பெட்லேருந்து ஏந்துக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இப்படி கண்ணை மூடிண்டே நேர அப்படியே சுவாமி ரூமுக்கு போய் அந்த கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பார்த்து, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த மங்கள பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அழகா வேண்டின்னு இதே மாதிரி மங்களகரமா இந்த தமிழ் மாதங்கள் இருக்கிற மொத்த 12 மாதங்கள்லயும் வர அத்தனை விஷயங்களையும் வந்து இறைவனா நாங்க வந்து உனக்கு அர்ப்பணமா கொடுக்கணும், நீ வந்து எனக்கு அதுக்கு உண்டான அனுகிரகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது. அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படிங்கும்போது இந்த இதுல சொன்னமே
வேப்பம்பூ அண்ட் மாங்காய் அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இனிப்பும் கசப்பும் கலந்தது தானே இந்த வாழ்க்கைங்கிறது. அதுல இனிப்புங்கிறது சந்தோஷத்தை குறிக்கும், கசப்பு அப்படிங்கிறது வந்து வருத்தம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து எப்போதுமே சந்தோஷமாவும் இருந்துட முடியாது, அதுக்காக எப்போதும் நம்ம வந்து துக்கமாவும் இருந்துட முடியாது. இது ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம பழக்கிக்கணும்னு ரொம்ப அழகா நைவேத்தியத்திலேயே சொல்லி அதை ஒரு பதார்த்தமாவே பண்ணிடுறோம். மாங்காய் பச்சடி தனியா பண்ணுவா, அதே மாதிரி இந்த வேப்பம்பூ பச்சடி தனியா பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கலந்துதான் நைவேத்தியம். இந்த மாங்காய் பச்சடியில வந்து அழகா அந்த வேப்பம்பூவையும் கலந்து நம்ம சாப்பிடும் போது என்ன அப்படின்னா திதிப்பும் உள்ளுக்குள்ள போகும், கசப்பும் உள்ள போகும். இந்த ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நம்மளுக்கு சொல்லி இனிப்பும் கசப்பும் கலந்துதான் வாழ்க்கை அப்படின்னு, இந்த வாழ்க்கை பயணம் அப்படின்னு. இப்ப பராபவ வருஷத்துக்கு வருவோம். பராபவ வருஷம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேர்ல்டு வைடு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு. இந்த சமூகம் இது வழியா எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய மாதங்கள் தான். ஆனா பராபவ அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த எழுத்துக்களை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட பாவங்கள்லேருந்து விடுதலை ஆகி வரா மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம வந்து ஒரு நம்மளோட கர்மாலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு நாம தானே அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதனால நம்மளோட எல்லா விஷயங்களையும் பார்த்தோன்னா ஆன்மீகத்துல நம்ம வழியை செலுத்திட்டோம். ஆன்மீகத்துல வந்து நிறைய இந்த வருஷத்தை பார்த்தோன்னா எல்லாமே நல்லதாவே சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள். அதுல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஆன்மீக நாட்டத்துல பக்தர்கள் அதாவது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா நிறைய ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்திலேயே அப்படின்னு. அப்போ அந்த சத் சங்கம் அப்படிங்கிறது வளரணும். அந்த சத் சங்கம் வளர்ந்தாதான் என்ன ஆகும், நல்ல தர்மம் தழைக்கும். தர்மம் தழைச்சாதான் நாடும் என்ன சொல்றோம் இல்லையா, நம்மள அழகா நம்மளுக்கு எல்லாம் முன்னாடி அந்த காலத்திலேயே இருக்கும் வரப்புயர அது உயரும், அதே மாதிரி கோன் உயர அப்படின்னு சொல்லும் போது ஒரு ராஜா நன்னா இருந்தாதான் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நன்னா இருப்பா இல்லையா? அதே மாதிரிதான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்காகவும் சரி வீட்டுக்காகவும் சரி என்ன பண்ணணும், நல்லா உழைக்கணும். அந்த உழைப்பை போட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த குடும்பத்தை ரன் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துன்னு போக முடியும். அதே மாதிரிதான் நாட்டுக்கும். இந்த நாடுங்கிறது வந்து தர்ம வழியில போனாதான் அது என்னன்னைக்கும் தலை தூக்கி நிற்கும். அதனால நாம வந்து ஒரு மத்தவங்களுக்கு வந்து ஒரு நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கான ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த அன்னதானம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம். இந்த ஆன்மீகத்துல அந்த அன்னதானத்தையும் உள்ள நுழைச்சு ரொம்ப என்னால என்ன பண்ண முடியும், ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சாப்பாடு போட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு போடலாம். இன்னொன்னு சொல்றேன், இப்ப நம்ம 100 பேருக்குலாம் சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்றோம்ல, ஏன் முடியாதுங்கிறீங்க? 1000 பேருக்கு வந்து நம்மளால சாப்பிட முடியும். இதுதான் நம்ம மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவர் வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தார், உங்க கையாலேயே 1 மணி நேரம் செலவழிச்சா கூட போறோம், 1000 பேருக்கு போட்ட ஒரு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வெல்லத்தை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி அரிசி மாவு, இந்த அரிசி மாவுல வந்து பதப்படுத்தின அரிசி மாவா கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணி பார்க்கலாமே. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், வெள்ளை அந்த நாட்டு வெள்ளை சக்கரை பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இந்த அரிசி மாவையும் கலந்து நல்லா ஒரு 1 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மரத்துக்கு கீழெல்லாம் போனீங்கன்னா அங்கங்க இந்த எறும்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திண்டே இருக்கும். ஏன்னா அந்த வேர் பகுதி அதெல்லாம் அந்த ஈரம் இருக்கிற பகுதியில் தானே அந்த எறும்பு வரும். அதனால ஒரு மரத்துக்கிட்டயா போய் நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இந்த 1 கிலோ மாவு இருக்கும் இல்லையா, விளைச்சக்கரை மாவு, அதை அப்படியே போட்டு இருந்துட்டேன்னா ஒரு 100 எறும்பு சாப்பிடும். ஒரு மரத்துக்கு 100 எறும்பு இருந்தா கூட ஒரு 10 மரத்துக்கு போட்டீங்கன்னா என்னது 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட பிரச்சனை, அது சாப்பாடு போட்ட நம்ம சாப்பாடு போட்டோங்கிற திருப்தி ஆயிடும். ஏன்னா சுவாமியை பொறுத்த வரைக்கும் நாமும் ஒண்ணுதான், அந்த எறும்பும் அவளால படைக்கப்பட்ட ஒரு ஒரு உயிர் இல்லையா? அப்போ ஒரு உயிர் வந்து இன்னொருக்கு உயிருள்ள ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுக்கணும்னா அது எறும்பா இருந்தா என்ன, வேற என்னவா இருந்தா என்ன? அன்னதானங்கிறது ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அப்படியே பஞ்ச பரிமாணத்தோட சாப்பாடு போடணுங்கிறது கிடையாது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு பசுக்கு நம்ம வாங்கி தரலாம். ஒரு 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 ஏதான ஒரு கீரையோ அதுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி தருது, இல்லைன்னா அதுக்கு உண்டான அந்த புண்ணாக்குன்னு சொல்ற அது சாப்பிடக்கூடிய உணவை வாங்கி தரலாம். ஆனா அதை விட என்ன ஈஸி அப்படின்னு கேட்டோம்னா இந்த எறும்புக்கு போடுற அந்த விஷயம், அது 1000க்கு மேல எறும்புகள் வந்து சாப்பிடும். ஸோ அன்னதான பலனும் கிடைச்சிரும். அதனால இந்த பராபவ வருஷம் அப்படிங்கிறது இதுல
இல்லத்தரசிகளால நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட இல்லத்தையும் சீர்தூக்கி மேல எடுத்துன்னு போகணும். அதே மாதிரி நம்மளால முடிஞ்சதுன்னா சமூகத்துக்கும் இது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பணிவான அன்பான வேண்டுகோள் இந்த பராபவ வருஷத்துக்கான ஒரு விஷயம்.